மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார்கள், மிகப்பெரிய நபியாக ரசூலாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஹிதர் என்ற ஒரு நபியிடத்துல போய் பாடம் கற்பதற்காண்டி அனுப்பினான். சூரத்துல் கஹ்ஃப்ல அந்த விஷயம் வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் அது. அங்கே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்தார்கள். ஒரு 3 நிகழ்ச்சி தான் நடந்துச்சு. ஆனா போன உடனே நிபந்தனை போட்டார்கள், என் கூட நீங்க இருக்கிறதா இருந்தா நான் எந்த வேலை செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது, நான் செய்யற வேலையில குறுக்க வரக்கூடாது, கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. சரி கூடவே இருக்கிறேன், கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச வேலை இருக்கு பாருங்க, கேட்காம இருக்க முடியாது. இவரை மீறி கேட்டார் அப்படிங்கறது இல்ல, கேட்காமலே இருக்க முடியாது. அந்த மாதிரி வேலையை செஞ்சார். ஒரு கப்பல்ல யாரும் நாங்க 2 பேரும் கப்பலை ஓட்ட போட்டாரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். என்ன நல்லா இருக்கிற கப்பலை ஏன் ஓட்ட போடுறீங்க? நான் தான் கேட்க வேணாம்னு சொன்னேன். இது எப்படி கேட்காம இருக்க முடியும்? கப்பலை ஓட்ட போட்டா தண்ணி உள்ள வரும், எல்லாம் மொத்தா போவாங்களே. அப்ப கேட்டாரு. கேட்ட உடனே இது மாதிரி கேட்க வேணாம்னு சொன்னேன். சரி இனிமேல் கேட்கவே மாட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னு. இப்ப 2வது வழியில போயிட்டே இருந்தாரு. ஒரு பையன் விளையாண்டு இருந்தா, அவனை கழுத்தை பிடிச்சாரு, திருவினாரு, சாகடிச்சிட்டாரு. என்ன அநியாயமா ஒரு சின்ன பையனை போய் சாகடிச்சிங்க? நான் தான் கேட்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு. சரி இனிமேல் கேட்டேன்னா என்ன துரத்தி விட்டுருங்க அப்படின்ட்டாரு. எல்லாம் அப்படியே சொல்றான், இனிமேல் கேட்டேன்னா என்ன வச்சுக்காதீங்க, நீங்க அனுப்பி விட்டுருங்க அப்படி. 3வது ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு சுவர் நின்றுச்சு, அந்த சுவர் விழுக போறதா இருந்துச்சு. அந்த ஊர்ல போய் முதல்ல சாப்பாடு கேட்டாங்க. எல்லா வீட்லயும் முசாபிர்கள் வந்திருக்கேன், சாப்பாடு கொடுங்க. ஒரு வீட்லயும் சாப்பாடே கொடுக்கல. அந்த சுவரை தூக்கி நிறுத்தினார் இவர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அதை கோச்சு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுகள்லாம் வச்சு பூசி ஈசி அதை நிக்க வச்சாரு. கஞ்ச பசங்க சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அந்த ஊர்ல போய் ஒரு விழுகிற சோரை போய் காப்பாத்துறீங்க, ஏதாவது கூலி வேலை செஞ்சாலும் காசாவது கிடைக்கும், இதோட சரியா போச்சு, நீ ஆள் கிளம்பு அப்படின்ட்டார். அப்பதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விதமான அறிவை கொடுத்திருக்கிறான், அந்த அறிவு எனக்கு கொடுக்கல, எனக்கு ஒரு விதமான அறிவை கொடுத்திருக்கான், அது உங்களுக்கு கொடுக்கல. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்த அறிவும் எனக்கு கொடுத்த அறிவும், அல்லாஹ் கொடுத்த அறிவு எவ்வளவுன்னு கேட்டா, அந்த கப்பல்ல ஏறும்போதே சொன்னாங்க. கப்பல்ல ஏறும்போது அந்த கப்பலுடைய ஓரத்துல, அந்த பலகையுடைய ஓரத்துல ஒரு குருவி வந்து உட்கார்ந்துச்சு. அந்த குருவி உட்கார்ந்த குருவி கடல்ல போய் தன்னுடைய சொண்டு அந்த அலகுனால தண்ணீரை கொத்திட்டு வந்துச்சு. குருவியினுடைய அலகு அதனுடைய வாயில எவ்வளவு தண்ணி வரும் கடல்ல இருந்து, அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துச்சு. அப்படியே சப்பி குடிச்சிச்சு அந்த தண்ணி. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசாவே உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தரப்பட்ட அறிவு அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து இந்த குருவிக்கு வந்ததுதான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அறிவு இந்த கடல் மாதிரி, நம்ம 2 பேத்துக்கு சேர்ந்து கொடுக்கப்பட்ட அறிவு இந்த குருவியினுடைய வாயில இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒருவருக்கு மேல இன்னொரு அறிவாளி இருக்கிறார். இந்த அறிவு அவருக்கு கொடுக்கப்பட்டது, இன்னொரு அறிவு இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல பாக்குறோம், ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்பார், ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்பார். ஆனா சின்ன சாதாரணமான ஒரு சின்ன பையனுக்குள்ள அறிவு இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவர் கோட்டை விட்டுருவாரு. அந்த பையன் சொல்லுவான், என்ன சாப இப்படி செஞ்சு போட்டீங்க அப்படின்னு. ஆமா தப்பா செஞ்சுட்டேன். ஐன்ஸ்டீன் இருந்தார்லே, ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய அறிவாளி உலகத்துல, விஞ்ஞானத்துல. அவர் ஒரு ஆராய்ச்சி கூட ஒரு லேப் இருக்கு, அதுல நிறைய ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருப்பார். பைத்தியகார மாதிரி உட்கார்ந்து இருப்பார், ஆராய்ச்சியில ஈடுபட்டு. மிகப்பெரிய அறிவாளி உலகத்திலேயே அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. ஐசக் நியூட்டன் ஒரு ஆளு, ஐன்ஸ்டீன் ஒரு ஆளு, 2 பேர். எப்பவுமே கதவை சாத்தி வச்சிருப்பார். அந்த அறையினுடைய அந்த லேபுடைய ஆராய்ச்சி கூடத்தினுடைய கதவை சாத்தி வச்சிருப்பார். அவர்கிட்ட ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனை மட்டும் வர்றதுக்கு அனுமதி ரூமுக்குள்ள, வேற யாரும் வரக்கூடாது, மனுஷங்க யாரும் வரக்கூடாது, பூனை மட்டும் தான் வரலாம் அப்படின்னு. அந்த பூனை வர்றதுக்காக வேண்டி அந்த கதவுடைய கீழ் பக்கத்துல ஒரு ஓட்டை போட்டு வச்சு, பூனை நுழையிற அளவுக்கு ஒரு ஓட்டை. அந்த ஓட்டையில அந்த பூனை வந்துட்டு போயிடும். அது பாட்டுக்கு வரும், போகும், படுக்க இருக்கும், போயிடும். வேற யார் வந்தாலும் திறக்கிறது கிடையாது. அது பெண் பூனை. கொஞ்ச நாள் பொறுத்தா குட்டி போட்டுருச்சு. பூனை குட்டி போட்டுச்சு. ஆஹா குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 கதவு 2 பக்கம் திறக்கிற மாதிரி இன்னொரு மிஸ்ரா அந்த பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டை போட்டாரு. அந்த குட்டி பூனை அந்த வழியா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரை பாக்குறதுக்காண்டி ஒரு நண்பர் வந்தார். என்னங்க ஒரு ஓட்டை தான் இருந்துச்சு, 2 ஓட்டை இருக்கு அப்படின்னு கேட்டார். இல்ல பூனை குட்டி போட்டுருச்சு, பெரிய பூனை வர்றதுக்கு பெரிய ஓட்டை, சின்ன பூனை வர்றதுக்கு சின்ன ஓட்டை. அவரு சொன்னாரா, இந்த பெரிய ஓட்டையில சின்ன பூனை வராதான்னு கேட்டாரா. ஆமா எனக்கு தெரியலையே அப்படின்னாரு அவர். அவ்வளவு பெரிய அறிவாளி, உலகத்துக்கு பெரிய அறிவு சொன்னவர். பெரிய ஓட்டையில சின்ன பூனை வராத,
ஆமா இப்பதான் அறிவு வருது எனக்கு அப்படின்றார். அது மாதிரி குல்லி தீய இல்மி அலீம், அறிவுடையவருக்கெல்லாம் மேல இன்னொரு அறிவாளி. கடைசியாக முடிவு அறிவாளி என்பவன் யார்? அலீம், அல்லாஹ் தான் அப்படிங்கிறது அல்லாஹாலா இந்த இடத்துல சொல்லி. அல்லாஹாலா மிகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹாலா இருக்கின்ற காரணத்தால் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்கின்றான் அப்படிங்கிற கருத்து. சரி, இப்ப அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் இவர் புன்யாமீன் திருடிட்டதாக இப்ப நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அதனால உண்மையிலே இவர் திருடி இருந்தால், இந்த புன்யாமீன் திருடி இருந்தால் இதற்கு முன்னால் இவருடைய சகோதரரும் திருடி இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து மேல உள்ள அந்த பகை இன்னும் போகல, அந்த கோபம் பொறாமை. இவருடைய சகோதரனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலேயே இதை போய் சொல்றாங்க. இவங்களை கூட்டு போயிட்டாங்க அரண்மனைக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க, அரசர் விசாரணை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இதை சொல்றாங்க, இவர் திருடி இருந்தால், திருடி இருக்கிறாரு, அதனால இதுக்கு முன்னால இவருடைய சகோதரரும் திருடி இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மனத்துல வருத்தம் இருக்கும், இருந்தாலும் தன்னை சகோதரன் காட்டிக்க கூடாது பாருங்க, காட்டல. அதனால யூசுப் அதை தன்னுடைய மனதிலே அதை மறைத்து வைத்துக் கொண்டார். இவங்க சொன்னார் ரொம்ப கெட்ட ஆளுங்க இந்த ஆளு அப்படின்னு மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு, வலம் யுபதிஹா லஹும், அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தவில்லை. நான் தான் யூசுப், என்ன பத்தியே நீங்க என்கிட்டவே சொல்றீங்களா அப்படின்னு சொல்லாம, கால அன்தும் ஷர்ரும் மக்கானா, நீங்கள் ரொம்ப கெட்ட ஜனங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அந்த ஷர்ரும் மக்கானன், அந்தஸ்தால் நீங்க ரொம்ப கெட்டவர்கள். வல்லாஹு அஅலமு பிமா தஸிஃபூன், நீங்கள் எதை வருணிக்கின்றீர்களோ, இவருடைய சகோதரரை பற்றி சொல்லுகின்றீர்களோ, அதை அல்லாஹ் தஆலா ரொம்ப தெரிஞ்சவன் என்றும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சகோதரனிடத்தில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். யூசுப் இதுக்கு முன்னால இவர் திருடி இருந்தால் இதற்கு முன்னால் சகோதரன் திருடி இருப்பார் அப்படின்னா என்ன கருத்து? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருடி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பலவிதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. எல்லா இமாம்களும் எல்லா முஃபஸ்ஸிரும் ஒப்புக்கொண்ட ஒரு கருத்து என்னவென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகுதான் புன்யாமீன் பிறந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் புன்யாமீனுக்கும் சேர்ந்து ஒரு தாய், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மனைவி ராஹீல் என்பது அவருடைய பெயர். ராஹீல் என்பது. புன்யாமீன் பிறந்த உடனேயே ராஹீல் அந்த பெண் இறந்துட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் இறந்துட்டாங்க. புன்யாமீனையும் அந்த யூசுஃபையும் வைத்து பராமரிப்பது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சகோதரி இருந்தாங்க, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமி. அவங்க என்ன பண்ணாங்க, யூசுஃபை நான் எடுத்துட்டு போனா நான் என் வீட்டுல வச்சு வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மை என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்திருந்தான். யாரு பாக்குறாங்களோ அவங்க விட மாட்டாங்க. அப்படித்தானே வரலாற்று நிறைய பாக்குறாங்க. ஜுலைஹா பார்த்தார், விட முடியல ஒரு நாள். அந்த மாமி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். இது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அந்த தாயார் மௌத்தான உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருந்தாங்க, குழந்தையை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டாங்க, வீட்டுல வச்சுட்டு வளர்த்தாங்க. எந்த அளவுக்கு அந்த மாமிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மேல பிரியம் இருந்துச்சுன்னு கேட்டா, இரவு பகல் எந்த நேரத்திலே தங்கள் பக்கத்திலேயே இருக்கணும் அந்த குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்ச நேரம் கூட காணாம போயிடக்கூடாது, தன்னை விட்டு மறைஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி உள்ள பிரியம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அந்த பெண்ணுக்கு இருந்தது, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரிக்கு இருந்தது. சரி, இது கொஞ்ச நாள் ஆன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானாக நடந்து சாப்பிடுறதுக்கு, போறதுக்கு, வர்றதுக்கு, ஓடுறதுக்கு, ஓடியாடுறதுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஒரு 2 வயசுன்னு வச்சுங்களேன். 2 வயசு ஆன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி இவ்வளவு நாள் நீ வச்சுக்கிட்டு இருந்த, உனக்கு சிரமமா இருக்கும், குழந்தைங்க இப்ப வந்து சாப்பிடுறதுக்கு, ஓடுறதுக்கு, ஓடியாடுறதுக்கு பழகிக்கிச்சு, நடக்கிறதுக்கெல்லாம் பழகிக்கிச்சு, பேச பழகிக்கிச்சு, அதனால நான் எடுத்துட்டு போயிடுறேன், கூட்டு போயிடுறேன். ஆனா அந்த சகோதரிக்கு விடுறதுக்கு மனசு இல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்ல என்கிட்ட விட்டு நான் கொண்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவங்க கொடுக்கணுங்கிறாங்க, விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த சகோதரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமி என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய நம்மிடத்துல தங்க வைக்கிறதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு தந்திரம் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. இப்ப நம்ம முதல்ல சொன்ன பாருங்க, யார் திருடினாரோ அவரை அடிமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மதுஹப்ல மார்க்கத்துல இருந்துச்சு, பனி இஸ்ராயேலுடைய மார்க்கத்துல. அதனால அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, அது மாதிரி அந்த மாமி என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தகப்பனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒட்டியானம் ஒன்று இருந்தது, இடுப்புல கட்டக்கூடிய, பெண்கள் கட்டக்கூடிய ஒரு அழகான ஒட்டியானம், ரொம்ப விலை உயர்ந்தது. அந்த ஒட்டியானத்தை இடுப்புல கட்டக்கூடிய அந்த பெல்ட் மாதிரி இருக்கும், அது உலோகத்துல செஞ்சிருக்கு, அது உயர்ந்த இது. அது நபிமார்களுடைய வாரிசாக வந்தது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அவங்களுடைய மகளுக்கு அதை கொடுத்திருந்தாங்க. சரி, யூசுஃபை தூக்கிட்டு போறதா போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய துணிமணிகள் எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல அந்த பையில, துணிமணி எடுத்து வைக்கப்பட்ட அந்த பையில இந்த ஒட்டியானத்தை அடியில மறைச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ஒட்டியானத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையா இருந்தாலும் கூட அந்த ஒட்டியானத்தை பாக்குறாங்க, விளையாடுறாங்க, எடுப்பாங்க, போவாங்க. அப்படி ஒரு பழக்கம் அந்த வீட்டுல இருந்துச்சு. அந்த ஒட்டியானத்தை எடுத்து துணிக்குள்ள மறைச்சு வச்சு அதை கொடுத்து அனுப்பிட்டாங்க, குழந்தைய எடுத்துட்டு போக சொல்லி. வீட்டுக்கு போன பிறகும் மறுநாளோ அதுக்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த மாமி இந்த மாதிரி நான் வீட்டுல ஒட்டியானம் வச்சிருந்தேன், அது என்னுடைய தந்தை இஸ்ஹாக்கிலிருந்து எனக்கு வாரிசாக வந்துச்சு, அது நபிமார்களுடைய வாரிசு, அது எங்கேயோ காணா, ஒரு சமயம் இந்த குழந்தை யூசுப் தான் திருடிட்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வேற சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, இல்ல நீங்க பாருங்க, அதுல பையில பார்த்தா ஒட்டியானம் உள்ள இருக்குது. இப்ப முதல்ல சொல்லி அந்த சட்டப்படி யூசுப் திருடியதின் காரணமாக இந்த யூசுஃபை நான் தான் எடுத்துட்டு போவேன், எனக்கு அடிமையாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாமி சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப தூக்கிட்டு போனவங்க அந்த மாமி இறந்து போகிற வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களோட தான் இருந்தாங்க. அது ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும், அது வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. இது அந்த சகோதரர்களுக்கு தெரியும். ஆனா அந்த சகோதரர்கள் 10 பேரும் இவர் திருடல, இவரை அடிமையாக தன்னுடைய வீட்டிலே வைத்துக் கொள்வதற்காக வேண்டி பிரியப்பட்டு தான் இந்த மாதிரி ஏற்பாட்டை அந்த மாமி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க திருடனார் அப்படிங்கிற ஒரு பேர் முதல்ல சொல்லப்பட்டதின் காரணமாக அந்த வாசகத்தை இங்க உபயோகிக்கிறாங்க. இவர் திருடி இருந்தா இது மாதிரி அவரும் திருடி இருப்பாரு. அப்ப சொன்னது உண்மைதான். இவர் எப்படி திருடினாரு? இவர் திருடல உண்மையிலேயே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறைச்சு வைக்க சொன்னாங்க. அவர் எப்படி திருடினாரு? அவரும் திருடல, அவங்க மாமி மறைச்சு வச்சாங்க. அதே மாதிரி தான் அவர் செஞ்சிருப்பார். இவங்க சொல்லக்கூடிய, ஆனா இவங்க சொன்னது வெளிப்படையான கருத்து அது வழங்கல. இவர் திருடினா அவரும் திருடி இருப்பார்னா யூசுப் திருடர், இவரும் திருடர், சகோதரர்கள் 2 பேருமே திருடர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அசல் கருத்து, அந்தரங்கமா ஹகீகத்துல கருத்து என்னன்னு கேட்டா, இவரும் திருடல அவரும் திருடல, திருடனாக ஒரு தந்திரம் செய்யப்பட்டது 2 பேரையும் தங்க வைப்பதற்கான, இவரோட தங்க வைக்க, அங்க மாமியோட தங்க வைப்பதற்கு அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் தஆலா யஸ்ரிக் ஃபகத் சரக அஹுல்லஹு மின் கப்லு. சரி, இப்படி சொல்லிட்டு ஆமா திருடர்கள்னு இவங்க சொல்றாங்க. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது. ஃபஅஸர்ரஹா யூசுஃப் ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா லஹும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனதிலே அதை மறைத்து வைத்துக் கொண்டார், வெளியாக்கவில்லை. கால அன்தும் ஷர்ரும் மகானன், நீங்க ரொம்ப கெட்ட ஆளுக அப்படின்னு சொல்லி மட்டும் சொன்னாங்க. வல்லாஹு அஅலம் பிமா தஸிஃபூன், நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ வர்ணிக்கின்றீர்களோ அதை அல்லாஹ் நன்றாக அறிந்தவன் என்பதா சொன்னார். சரி, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க, அடிமையாக ஆக்கிக் கொள்வதாக சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப என்ன பண்றது? தகப்பனார் இடத்துல 2வது தடவையாக யூசுஃபை கொண்டு போய் விட்டுட்டோம், போயிட்டாரு அவரு. இப்ப தம்பியையும் புன்யாமீனையும் கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு போனா நம்ம முதல்ல சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்கோம் தந்தை இடத்துல, நாங்க கண்டிப்பா பாதுகாத்து இவரை கொண்டு வருவோம், நாங்க எந்த விதமான இவரை இழப்பதற்கான, இவரை காணா போவதற்கான எந்த இதையும் செய்ய மாட்டோம், நாங்க பாதுகாத்து கொண்டு வருவோம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்புனாங்க, உங்களுக்கு எல்லோருக்கும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் தவிர இவரை நீங்க பாதுகாத்து கொண்டு வரணும். எல்லாருக்கும் சேர்ந்து அந்த ஆபத்து ஏற்பட்டால், உங்க 10 பேருக்கு ஏற்படுறது இவருக்கு ஏற்பட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா இப்ப 10 பேரும் திரும்பி போக போறாங்க, இவர் மட்டும் இங்கே இருக்க போறாரு. இப்ப என்ன பண்றது? காலு, அவங்க சொன்னாங்க, யா ஐயுல் அசீஸ், அரசரே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஐயுல் அசீஸ் சொல்றாங்க, அரசரே. இன்ன லஹு அபன் ஷைഖன் கபீர், இவருக்கு வயசான ஒரு தந்தை இருக்கிறார். எங்களுக்குன்னு சொல்லல, அவருக்கு மட்டும் சொல்றாங்க. இப்ப இன்ன லஹு அபன் ஷைഖன் கபீர், அப்பொழுதும் கூட புன்யாமீனை தனித்து பிரித்து பேசுறாங்க இந்த இடத்துல. இன்ன லஹு அபன் ஷைഖன் கபீரன், ஒரு பெரிய வயது முதிர்ந்த ஒரு ஷைഖ், ஒரு வயது முதிர்ந்த தந்தை ஒருவர் இவருக்கு இருக்கின்றார். ஆகவே இவரை விட்டுவிட்டு அவர் இருக்க மாட்டார், இவர் மீது அதிகமான பிரியம் உள்ளவர். அந்த வாசகத்துக்குள்ள எல்லாம் இருக்குது, இவர் பிரியம் உள்ளவர். அதனால இவரை நாங்க இங்க விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களை குற்றம் சொல்லுவார், குறை சொல்லுவார்,
இவரை பிரிந்து அவர் இருந்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும், அவருக்கு பல துன்பங்கள் ஏற்படும். அதனால அவரை விட்டுருங்க. ஃபஹுத் அஹதனா மக்கானஹு, அவருக்கு பதிலா எங்களை யாராவது ஒரு ஆளை பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வேணா 10 பேர்ல ஒருத்தர் அடிமையா இருக்கிறோம், இவரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு கேட்டா, நீங்க ரொம்ப நல்ல மனிதர், இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், உங்களை ரொம்ப உபகாரியாக நாங்கள் காணுகின்றோம், பெரும் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் உள்ளவராக நாம் காணுகின்றோம். அதனால ரொம்ப நல்ல மனிதர், நீங்க தயால குணம் படைத்தவர், பரோபகாரி, எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறீங்க, இந்த உதவி எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபஹுத் அஹதனா மக்கானஹு இன்னா நராக்க மினல் முஹ்சினீன். கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மாதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், அன் நஅஹுத இல்லா மன் வஜத்னா மத்தாஅனா இன்தஹு, நம்முடைய சாமானை பொருளை யாரிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டோமோ அவரை தவிர மற்றவரை பிடிப்பதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இவரை விட்டு இவரிடத்துலதான் பொருளே இருந்துச்சு, காணாம போன பொருள், இவரை விட்டுட்டு இன்னொரு ஆளை பிடிச்சா அது அநியாயம் அல்லவா? இன்னா இதல் வாலிமூன், அந்த நேரத்துல நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிடுவோம். அதனால அந்த மாதிரி அநியாயம் செய்ய மாட்டோம், நாங்கெல்லாம் நீதியா நடப்போம். யாரிடத்துல அந்த பொருள் பெற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர் தான் அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர அதுக்கு பதிலா யாரையும் நாங்க விட மாட்டோம், பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியும் சொன்னாங்களாம், ஒரு வைத்தியம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நோயாளிக்கு வைத்தியம் செய்யப்பட வேண்டும். நோயாளியை விட்டுப்பட்டு நோய் நல்லா இருக்கக்கூடிய, உடல் சுகமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பிடிச்சி வைத்தியம் செஞ்சா எப்படி இருக்கு? அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அப்படின்னா வைத்தியம் செய்யறதா இருந்தா அவன் நோயாளியா இருக்கணும், நோயாளியை விட்டுப்பட்டு நல்லா சுகமா இருக்கக்கூடிய வாழை உனக்கு வைத்தியம் பார்க்கறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது என்பதாக சொன்னார். அதாவது பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவாங்க, குற்றவாளிகள் பலர் தப்பிவிடலாம், குற்றவாளிகள் பலர் தப்பிடலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அந்த நீதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். பொதுவாக இது நீதிமன்றத்தில் செயல்படுத்தப்பட வேண்டியது விஷயம். அதாவது குற்றவாளிகள் தப்பிவிடலாம், அவன் எப்பாவது ஒரு நாளைக்கு பிடிபட்டு அவனுக்கு அந்த குற்றத்துக்குரிய தண்டனை கொடுக்கலாம். ஆனா நிரபராதியை தண்டிக்கப்படக்கூடியவனாக நிரபராதி ஆகிவிடக்கூடாது. நிறைய நாடுகள்ல, குறிப்பா நம்ம நாட்டில் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. நிரபராதி தண்டனைக்குள்ளவனாக ஆயிடுறான், குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த நிலை இருக்கக்கூடாது என்பதை இன்னா இதல்ல வாலிமுன், அதான் கால மகாதல்லா அன் நஅஹுத இல்லா மன் வஜத்னா மத்தாஅனா இன்தஹு இன்னா இதல்ல வாலிமுன் என்ற வாசகம் நமக்கு தெரியப்படுத்துகின்றோம். சரி, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரரை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஒரு தந்திரம் செஞ்சு. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய நபி, இப்படி தங்களை பார்க்காமல், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்காம 40 வருஷமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை. இப்ப இவரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டா இன்னும் அந்த கவலை எவ்வளவு பெருசாக இருக்கு. அப்ப தந்தைக்கு துன்பம் தருவதாக ஆகின்றதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த செயல், தன்னுடைய தந்தையை மனவேதனைப்படுத்துவதாக ஆகின்றது. அதே மாதிரி புனியாமீனும் அதற்கு ஒப்புக்கொண்டு இருக்கின்றார். சரி, நாங்க இப்படி செய்யுங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உடன்பட்டு தான், இந்த வேலைக்கு உடன்பட்டு தான் அவரும் இப்ப அரண்மனையில இருக்கிறார். இப்ப புனியாமீன் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அப்போ இவராவது 40 வருஷம் ஆச்சு, இவர் இப்பதான் வர்றாரு, எப்படி ஒத்துக்கிட்டாரு? தந்தைக்கு துன்பம் கொடுப்பது மிகப்பெரிய குற்றமாச்சு, அது ஒரு நபி செய்யலாமா? அதே மாதிரி தாய் தந்தையினுடைய, அதாவது சிறிய தாயார் இருக்கிறாங்க, இப்போ தந்தை இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தார்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும், பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சகோதரர்களுக்கும் பல பிரச்சனைகள், காப்பாற்றி கொண்டு வருவதாக, பாதுகாத்து கொண்டு வருவதாக வாக்களித்து விட்டு இப்ப இவரை இழந்துட்டு போனான்னு சொன்னா அதுவும் அந்த சகோதரர்களுக்கு மத்தியில பல பிரச்சனைகள் உருவாக்கும். இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க? இது நுபுவத்துடைய, நபித்துவத்துடைய அந்தஸ்துக்கு தகுதியான விஷயமா? இப்படி செய்யலாமா அப்படின்லாம் பல கேள்விகள் எழுப்புறாங்க உலமாக்கள். எழுப்புனா இதுக்கு ஒரே பதில் தான், அல்லாஹுடைய கட்டளை செய்து முடித்தார், அவ்வளவுதான். வேற எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த பதில் சொன்னாலும் சரியா வராது. எந்த பதில் சொன்னாலும் அது எப்படி, அது மார்க்கத்தில் அதை எப்படி, நீங்க அதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, தாய் தகப்பன நோவினை செய்யக்கூடாது, மனவேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சகோதரர்களுக்கு உபகாரம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் மாற்றமா இருக்குது இது அப்படின்னு கேட்டா எந்த பதிலும் இதுக்கு சொல்ல முடியாது. ஒரே பதில், இன்னமா ஃபஅல பி அம்ரில்லாஹி தஆலா, அவர் செஞ்சது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செய்தார், அவ்வளவுதான், முடிச்சது. அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொல்லும் போது அங்க ஏற்றத்தாழ்வு இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவன் எதை சொல்றானோ அதை செய்யணும். ஆனா அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சஜதா செய்யக்கூடாது, இது பொதுவான சட்டம். செஞ்சா கடுமையான குற்றம்.
ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜதா செய்ய அல்லாஹ் தான் சொன்னான், செஞ்சல். அங்க செய்யலைன்னா குற்றம், அல்லாஹ் சொன்னா செய்யலைன்னா குற்றம். ஹஜ்ஜில பாக்குறோம், நம்ம பல விஷயங்கள் பாக்குறோம். தொழுக வரும்போது அழகான ட்ரெஸ் போட்டு உயர்தரமான உடைகளை உடுத்திக் கொண்டு அத்தர் போட்டுக்கொண்டு நல்ல ட்ரெஸ் போட்டு தலையை மூடி தலைப்பா கட்டி தொழுக வரணும் அப்படின்னு இருக்குது. ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாம் எடுத்துட்டு ஒண்ணு கூட இருக்கக்கூடாது, 2 துண்டு மேல போட்டுக்கணும், அவ்வளவுதான். கீழே ஒண்ணு மேல ஒண்ணு, மானத்தை மறைக்கிறதுக்காக உடுத்திக்க மேல போட்டு. தொப்பி போடக்கூடாது, ஹராமாச்சு. தலைப்பா கட்டுறது ஹராமாச்சு, அத்தர் போடுறது ஹராமாச்சு. எல்லாம் ஹராமாக்குறான் அல்லாஹ். ஹலாலா இருக்கிறத ஹராமாக்குறான். ஏன்? நான் சொல்றேன்ப்பா நீ செய்ய, அவ்வளவுதான். நான் சொல்றதை நீ செஞ்சுட்டு போக வேண்டியதானே தவிர ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது. ஏன் எதற்கு என்று கேட்காமல் இருப்பதான் இதாஜ், வழிபாடு, கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்று ஒரே பதில் தானே தவிர வேற பதில் கிடையாது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். மின்ஹு ஹலசு நஜியா. சரி, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. இன்னொரு அறிவிப்புல சொல்லப்படுகின்றது, அவரு அந்த 10 நபர்களிலே யஹூதா என்பவர், அவர் தான் பெரியவர், மூத்தவர், அல்லது கொஞ்சம் அறிவாளி, நல்ல அறிவு படைத்தவர். அவர் தான் ஆரம்பத்தில் சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம போய் கொலை செஞ்சிடுவோம் எல்லாம் அப்படின்னு சொன்ன போது, யஹூதா அவர் பெரிய அறிவாளியாக இருந்த காரணத்தால் அவர் சொன்னாரு, அப்படிலாம் கொலையெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, ஒரு பால் கிணற பார்த்து கிணத்துக்குள்ள தள்ளிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா என்பது கிணற்றில் தள்ளப்பட்டார். அது மாதிரி இந்த யஹூதா சொன்னார். யஹூதா எப்படிப்பட்டவர் சொன்னார்? ரொம்ப பலம் மிக்கவர். பொதுவாகவே ஆஜானுபாவான ஆள்கள் எல்லாமே உடல் வலிமை, உயரம், தோற்றம், அழகு எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு அவங்கள்ட்ட. அதுல இவருடைய குரல் ரொம்ப பெரிய சத்தம், தொண்டை உடையவர், சத்தம் உடையவர். சத்தம் போட்டார்னா பயங்கரமா இருக்குமா அது சத்தம், இடி இடிக்கிற மாதிரி சத்தங்க. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றாரா, ஒரு அறிவிப்புல இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியாது, ஏன்னா தப்சீர்ல அதையும் எழுதுறாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவரை புனியாமீனை விட்டுறணும், நீங்க எங்களோட வரணும். அவரு அது திருநாரா திருளி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இந்த முதல்ல தன்னுடைய சகோதரர்களை அனுப்பி இந்த எகிப்து நாட்டுல, அப்ப அந்த காலத்துல இருந்து அந்த எகிப்து நாட்டுல எத்தனை தெருக்கள் இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. எல்லாம் போய் பார்த்துட்டு 10 தெரு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு சொன்னாங்க. 10 தெருக்கள் இருக்கு, பெரிய பெரிய தெருக்கள் 10 இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒவ்வொரு தெருவா போவேன். நான் சத்தம் போடுவேன். என்னுடைய சத்தம் இடி மாதிரி இருக்கும். என்னுடைய சத்தத்தை யாராவது கர்ப்பிணி பெண்கள் கேட்டால் அவருடைய கர்ப்பம் கீழே விழுந்துரும், குழந்தையெல்லாம் வெளியே விழுந்துரும். நான் அந்த 10 தெருவிலே வருவேன், சத்தம் போட்டுக்கிட்டு வருவேன். அது இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டார் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. நீ என்ன செஞ்சாலும் சரி நான் அனுப்ப மாட்டேன்ட்டார். நீ என்ன செஞ்சாலும் சரி நான் அனுப்ப முடியாது. சரி, இது இவங்க அப்ப மற்றவர்கள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் சத்தம் போடுறது அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க வேணாம், அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு தண்டனை வரும், அது பெரிய பிரச்சனை ஆகி போயிடும், நம்ம போலாம் வா அப்படின்னு. அவர் தான் சொன்னாரு, நான் வர முடியாது, நம்முடைய தந்தை இடத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், இவரை பாதுகாத்து கொண்டு வருவதாக. நீங்க வேணா 9 பேர் போங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் இங்கேயே இருப்பேன். அல்லாஹுடைய உத்தரவு நம்முடைய தந்தை சொல்லி அனுப்பினால் நான் இங்கிருந்து வர்றேன், இல்லைன்னா வர முடியாது. 2 விஷயம், அல்லாஹ் உத்தரவு கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய தந்தை உத்தரவு கொடுக்கணும், அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருவர் தங்கிட்டார், மீதி 9 பேர் ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து இவர்கள் ஆதரவு இழந்த பொழுது, என்ன சொல்லியும் பலிக்காத போல் இருக்கே, இவர் முடியாம விடமாட்டார் போல் இருக்கு அப்படின்ட்டு அவர் நிராசை ஆயிட்டாங்க. அவரிடத்திலிருந்து இவர்கள் ஆதரவு இழந்த பொழுது, நிராசையான பொழுது, ஹலசு நஜியா, தனிமையிலே எல்லாரும் சேர்ந்து ஒரு மஷூரா பண்ணாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து ஹலசு, தனியாக போய், நஜியன், ரகசியமாக ஒரு ஆலோசனை பண்ணாங்க. கால கபீரும், அவர்கள பெரியவர் சொன்னார், அலம் தாலமு அன்ன அபாக்கும் கத அகதா அலைக்கும் மௌசிகம் மின் அல்லாஹ், உங்களுக்கு தெரியாதா, உங்களுடைய தந்தை உங்களிடத்திலே அல்லாவிடத்திலிருந்து, அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு உறுதிப்பாட்டை எடுத்திருக்கின்றார், அதாவது இவரை பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் என்று உறுதி எடுத்திருக்கின்றார், வாக்குறுதி எடுத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரியவில்லையா? வமின் கபுல் மா ஃபர்ரத்தும் ஃபீ யூசுஃப, இதுக்கு முன்னால யூசுஃபுடைய விஷயத்திலேயே நீங்க வரம்பு மீறி செயல்பட்டு இருக்கின்றீர்கள். அதனால ஃபலன் அப்ரஹல் அர்த ஹத்தா யஅதன லீ அபி, நான் இந்த மிஸ்ர் பூமியில எகிப்து பூமியை விட்டு வரமாட்டேன், என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி கொடுக்கும் வரைக்கும். அவ் யஹ்கும் அல்லாஹு லீ, அல்லது அல்லாஹ் எனக்கு உத்தரவு போடும் வரைக்கும். வஹுவ கைருல் ஹாக்கிமின், அவன்தான் நீதியாளர்களில் எல்லாம் மிகப்பெரிய நீதியாளர். அவன் என்ன நீதி சொல்றானோ, சட்டம் சொல்றான், அது வரைக்கும் நான் வர முடியாது. 2ல 1, தகப்பனார் உத்தரவு கொடுக்கணும் அல்லது அல்லாஹ்வுடைய சட்டம் வரணும். இந்த 2 நிலையை தவிர வேற எந்த நிலையிலும் நான் இங்கிருந்து வர முடியாது, நீங்க போங்க என்று சொல்லி அந்த 9 பேரை திருப்பி அனுப்பி வைத்தார். அனுப்பி வைக்கும் பொழுது சொல்லி அனுப்புகின்றார், நீங்க போங்க, போய் தந்தை இடத்துல இப்படி சொல்லுங்க,
எப்படி சொல்லுங்க? இர்ஜிஉ இலா அபீக்கும், உங்களுடைய தந்தை இடத்துல நீங்கள் செல்லுங்கள், திரும்பி செல்லுங்கள். ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள், யா அபானா, எங்களுடைய தந்தையே, இன் அபுனக்க சரக, உன்னுடைய மகன் திருடி விட்டான் அப்படின்னு சொல்லுங்க. புன்யாமின் வமா ஷஹித்னா இல்லா பிமா அலிம்னா, நாங்கள் எதை அறிந்துள்ளோமோ அதை கொண்டுதான் நாங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அறிந்ததை தவிர வேறு எதையும் நாங்கள் சாட்சி சொல்லவில்லை அப்படின்னு சொல்றோம். நாங்கள் எதை தெரிஞ்சிருக்கோமோ அதான் சொல்றோம். உண்மையிலேயே அவர் திருடி விட்டார். வமா குன்னாலில் கைபி ஹாஃபிலீன், நாங்க போகும்போது இவரை பாதுகாத்து கொண்டு வர்றோம்னு சொன்னோம், அது உண்மைதான். ஆனா இவர் திருடுவார்னு அப்படிங்க எங்களுக்கு எப்படி தெரியும்? மறைவான விஷயத்தை நாங்க அறிந்தவர்களாக இல்லை. ஹாஃபிலின், பாதுகாக்கக்கூடியவர்களா இல்லை. மறைவான விஷயங்களுக்கு தெரியாது. அதனால வமா குன்னாலில் கைபி ஹாஃபிலீன், மறைவான விஷயத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை. ஆகவே அவரை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க, உங்க மகன் திருடிட்டாரு அப்படின்னு போய் சொல்லுங்க. இன்னும் இப்படின்னு சொல்லுங்க, நாங்க சொல்றது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, இதே எங்க கூடவே எகிப்து நாட்டில இருந்து சில பேர் தானியங்கள் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, கண்ணாய்க்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வேணும்னாலும் கேட்டு பாருங்க. வஸ் அலில் கரியத்தல்லத்தி குன்னா ஃபீஹா வல் கைரல்லத்தி அக்பல்னா ஃபீஹா, நீங்கள் இந்த ஊர்க்காரரை கேட்டு பாருங்கள். குன்னா ஃபீஹா, எந்த ஊர்ல நாங்கள் இருந்தோமோ அந்த ஊர்க்காரரை போய் கேட்டு பாருங்க. அதாவது மிஸ்ர் எகிப்துல உள்ள அந்த மக்களை கேட்டு பாருங்க. வல் கைரல்லத்தி அக்பல்னா ஃபீஹா, எந்த ஒரு ஒட்டக கூட்டத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்களோடு அவர்கள் திரும்பி வந்தார்களே அவர்களையும் கேட்டு பாருங்கள். இன்னால சாதிகோன், நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்களாக இருக்கின்றோம், உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றார். ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயத்தில சொல்லப்பட்ட இந்த ஆயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் சில நுணுக்கமான கருத்துக்களும் இங்கே விளக்கப்படுகின்றன. ஏன்னா ஒவ்வொரு ஆயத்திலையும் சில சட்டங்களை எடுக்கின்றார்கள் உலமாக்கள், ஃபுகாஹாக்கள். அந்த சட்டங்கள் மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விளக்கங்களை அடுத்த தஃப்சீரில பார்ப்போம். கேட்டவற்றிலிருந்து எது பெறப்பட்டதோ அந்த கருத்துக்களை நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக, செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய தௌஃபீகை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واسأل القرية التي كنا فيها والعير التي أقبلنا فيها وإنا لصادقون. قال بل سولت لكم أنفسكم أمرا فصبر جميل عسى الله أن يأتيني بهم جميعا إنه هو العليم الحكيم. وتولى عنهم وقال يا أسفا على يوسف وابيضت عيناه من الحزن فهو كظيم. قالوا تالله تفتأ تذكر يوسف حتى تكون حرضا أو تكون من الهالكين. قال إنما أشكو بثي وحزني إلى الله وأعلم من الله ما لا تعلمون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் 713வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரே யூசுப் என்ற அத்தியாயத்தின் 82 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. வஸ்அலில் கரியத்தல்லதி குன்னா ஃபீஹா, எந்த ஊரிலே நாங்கள் இருந்தோமோ அந்த ஊர்க்காரரை கேட்டு பாருங்கள். வல் ஈரல்லதி அக்பல்னா ஃபீஹா, எந்த ஒட்டக கூட்டத்தாருடன் நாங்கள் பிரயாணம் செய்து வந்தோமோ அவர்களையும் கேட்டு பாருங்கள். வ இன்னா லசாதிகூன், நிச்சயமாக நாங்கள் உண்மை சொல்பவர்கள்தாம் என்று அந்த 9 பேரும் சொன்னார்கள். இப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் பெரிய கவலையாக ஆகிவிட்டது. பல ஆண்டுகளாக, சுமார் 40 ஆண்டுகளாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது புன்யாமீன் என்ற அந்த மகனும் அங்கே எகிப்திலே மாட்டிக்கொண்டார்.
அதே போன்று அவர் வராததின் காரணமாக இன்னொரு மகனையும் நீங்கள் இழந்து விட்டு வந்திருக்கின்றீர்கள். அவரும் அங்கே இருக்கின்றார், எகிப்து நாட்டிலே. இப்பொழுது என்னுடைய 3 மகன்கள் என்னை விட்டும் போய்விட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் நம்பத்தான் வேண்டும். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் இப்பொழுது என்னுடைய விஷயத்திலே நான் பொறுமையாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. உங்களை தண்டிக்க முடியாது, நீங்கள் சொல்வதற்கு எதிரான கருத்துகளும் நான் சொல்ல முடியாது. உங்களுடைய மனம் ஏதோ ஒரு தீமையை விரும்பிவிட்டது, அதன் காரணமாக நீங்கள் இதை செய்து விட்டீர்கள் என்பதாக சொல்லி தங்களுடைய மக்களிடத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான். கால பல் சவ்வலத் லகும் அன்ஃபுசுகும். அவர் சொன்னார், உங்களுடைய மனம் உங்களுக்கு அழகாக்கி காட்டிவிட்டது அம்ரன், ஒரு செயலை. இப்படி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு அழகாக தெரிந்தது, அதை செய்து முடித்து விட்டீர்கள். ஃபஸ்ஸபுருன் ஜமீல், அழகான பொறுமைதான் எனக்குரியது என்றும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். முன்னாலே இதே மாதிரி வாசகம் வந்திருக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் கொண்டு போய் கிணற்றிலே போட்டுவிட்டு வந்த நேரத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இதே வாசகத்தை சொன்னார்கள். ஃபஸ்ஸபுருன் ஜமீல், அழகான பொறுமை. அழகான பொறுமை என்பது லா ஷக்வா ஃபீஹி, அதிலே முறையீடு என்பது இல்லையே, அப்படிப்பட்ட பொறுமை. யாரிடத்திலும் அதை பற்றி முறையிட மாட்டார், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே முறையிடுவார். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்விடத்திலும் கூட முறையிட மாட்டார். பொதுவாக ஞானவான்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை எது, ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹு தஆலாவிடத்திலும் கூட அவர்கள் முறையிடுவது கிடையாது. அல்லாஹ் இதை எனக்கு வழங்கி இருக்கின்றான், அவன் இதனை எனக்கு நீக்குவான், என்னை காப்பாற்றுவான் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களிடத்தில் இருக்கும். இது உயர்தரமான மக்களுடைய நிலை, நம்மை போன்றவர்களுக்கு அல்ல. நம்மளால் நிறைய பல ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நம்மை போன்றவர்களுக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹு தஆலாவிடத்தில் முறையிட வேண்டும், மக்களிடத்தில் போய் முறையிட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது. அதனால மக்களிடத்தில் சொல்லவே கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஒரு பொருள் காணா போச்சு, அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இது காணாமல் போய்விட்டது, காணாமல் போன பொருள் அது திரும்ப கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய நாட்டத்திலே இருந்தால், யா அல்லாஹ் அதை எனக்கு நீ கொடுத்து விடுவாயாக, அதை பெறுவதற்குரிய வழி வகைகளை எனக்கு காட்டி தருவாயாக என்று கேட்க வேண்டும். அந்த பொருள் காணாமல் போன அந்த பொருளை பெறுவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே யாரிடத்திலே விசாரிக்க வேண்டுமோ அவர்களிடத்திலும் விசாரிக்கவும் வேண்டும். இந்த விசாரிப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதற்கு மாறாக எதிராக ஆகாது. அதே போன்று காணாமல் போன அந்த பொருளை பெறுவதற்காக வேண்டி காவல்துறையிலே முறையிடுகின்றோம், அதுவும் கூடும். ஆனால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்பதின் காரணமாக இவர்களிடத்திலெல்லாம் முறையிடக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. இப்ப முதல்ல சொல்லிய விஷயம் என்னவென்று சொன்னால், யார் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிக நெருக்கமாக இருக்கின்றார்களோ, அல்லாஹுவை மட்டுமே முழுமையாக நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அதை தவிர வேறு எதுவும் தெரியாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயம் சொல்லப்பட்டது. முன்னால கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், மரண தருவாயில வைத்தியரை அழைத்து வருகின்றோம் என்பதாக சொன்ன பொழுது, ஏற்கனவே வைத்தியர் பார்த்து விட்டு போய்விட்டார் என்பதாக சொன்னார்கள். பார்த்து விட்டார் என்பதாக சொன்னார்கள். அப்படியா, எங்களுக்கு தெரியாதே என்பதாக அவர்கள் நினைத்த பொழுது அவருடைய சொல்லிலிருந்து விளங்கிக் கொண்டார்கள், அல்லாஹு தஆலாவைத்தான் அவர்கள் அப்படி குறிப்பிடுகின்றார்கள் என்று. அதனால வைத்தியம் பார்க்கக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. சித்திகுல் அக்பரை போன்றவர்களுக்கு அந்த நிலை சரி, நம்மை போன்றவர்களுக்கு அது கூடாது. தவக்குல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தல் என்பதனுடனே என்ன காரண காரியங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதையும் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஃபஸ்ஸபுருன் ஜமீல் என்பது அல்லாஹ்விடத்திலும் கூட அவர் முறையிட மாட்டார். ஆனால் கடைசியாக முறையிட்டார்கள், பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைத்தார்கள் என்ற வரலாறு பின்னாலே சொல்லப்படுகின்றது. இது ஃபஸ்ஸபுருன் ஜமீல் என்பது அஸ்ஸபுரும் பிகைரி ஷக்வா என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மக்கள் யாரிடத்திலும் முறையிடாமல் பொறுமையாக இருந்து கொள்ளுவது, இது அழகான பொறுமை.
ஆனால் அந்த பொறுமை ஆரம்ப நேரத்திலே இருக்க வேண்டும். இதுவும் நிறைய பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்ட நேரத்தில் நான் பொறுமையாக இருந்து விடுகின்றேன் என்று சொல்லுவது ஆரம்ப நேரத்திலேயே இருக்க வேண்டும். அஸ்ஸபரு இன்த ஸதமத்தில் ஊலா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லா பிரச்சனைகளையும் முடித்துவிட்டு, சொல்லுவதையெல்லாம் சொல்லிவிட்டு, ஒப்பாரி வைப்பதெல்லாம் முடித்துவிட்டு, யாரிடத்தில் என்னென்ன குறைகளை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு, முடியாத பொழுது நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் பொறுமை அல்ல என்றும் விளக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இங்கே அழகான பொறுமையாக நான் பொறுமை மேற்கொள்ளுவேன் என்பதாக சொன்னார்கள். அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ, அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு போதுமானவன். அனைவரையும்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புன்யாமீன், யஹூதா என்ற இன்னொரு மகன், இவர்கள் எல்லோருமே போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்களை விட்டு ஒருவரை இழந்தேன், அவரை மற்றவரை இழக்கக்கூடாது என்று இருந்த நேரத்திலே, அப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் சொல்லி அனுப்பிய நேரத்தில் இன்னும் 2 பேரையும் சேர்த்து நீங்க இழப்புக்குரியவர்களாக ஆக்கிவிட்டு வந்து விட்டீர்கள். அதனால் நான் பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் தஆலா எல்லோரையும் கொண்டு வர போதுமானவன் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் சொல்லிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிய இந்த வாசகத்திலே ஒரு கருத்து உள்ளே ஒளிந்திருக்கின்றது. எல்லோரையும் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து 40 வருஷத்துக்கு பின்னாலும் அவர்கள் நம்புகின்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று. இது அல்லாஹ்வின் மூலமாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவின் மூலமாக இந்த கருத்தை அவர்கள் தெரிந்திருக்கலாம் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்தில் கனவு கண்டார்கள் அல்லவா? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சஜிதா செய்வதாக. அதனுடைய விளக்கத்தையும் தெரிந்திருந்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 11 நட்சத்திரங்கள் சகோதரர்கள், சூரியன் சந்திரன் என்பது தாய் தந்தை, இந்த எல்லோருமே யூசுஃபுக்கு சஜிதா செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும் என்று அந்த கனவுக்கு விளக்கத்தை விளங்கி இருந்தார்கள். ஆனால் இன்னும் அது நடைபெறவில்லை. அப்படியானால் யூசுப் இருக்கிறார் என்று அர்த்தம். அதனால்தான் அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ, அல்லாஹ் அவர்களை என்னிடத்தில் அனைவரையும் கொண்டு வந்து சேர்க்க போதுமானவன் என்று சொன்னார். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக அவன் அல் அலீம், எல்லாவற்றையும் அறிந்தவன், அல் ஹக்கீம், நுண்ணிய ஞானம் உள்ளவன். ஆகவே அவனுடைய அறிவை விட்டும் எதுவும் தவறாது, அவனுடைய ஹிக்மத்தை விட்டும் ஞானத்தை விட்டும் எதுவும் மாறாது. ஆகவே அல்லாஹ் தஆலா ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்மின்படி, தன்னுடைய ஹிக்மத்தின்படி அதனை செய்கின்றான் என்ற சமாதானத்தையும் மேற்கொள்ளுகின்றார்கள் இந்த வாசகத்தின் மூலமாக. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நான் இந்த வாசகம் அவர்கள் சொல்லியது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியது. அல்லாஹ் தஆலா அலீமாக இருக்கின்றான், ஹக்கீமாக இருக்கின்றான். ஆகவே அவனுடைய இல்மை விட்டும் எதுவும் மறையாது, அவனுடைய ஹிக்மத்தை விட்டும் எதுவும் நீங்காது. ஒரு வேலை நடந்து முடிந்திருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய இல்மும் ஹிக்மத்தும் அதிலே இருக்கின்றது என்பதாக பொருளாகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர்களையும் நான் இழந்திருப்பது அல்லாஹ்வுடைய இல்மை விட்டும் ஹிக்மத்தை விட்டும் நீங்காது. எனவே அவன் அனைவரையும் அவன் என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லக்கூடிய அமைப்பிலும் அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நிலையிலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாசகத்தை சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. வதவல்லா அன்ஹும், சரி நீங்க செஞ்சது, உங்களுடைய மனம் எதை விரும்பியதோ அதை செஞ்சிட்டீங்க, போங்க என்று அனுப்பிவிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை விட்டும் குடும்பத்தார்களை விட்டும் தனியாக அந்த வீட்டில் ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்தார்கள். வதவல்லா அன்ஹும், அவர்களை விட்டும் தனிமையிலே ஒரு இடத்தில் போய் அமர்ந்தார். அதை விட்டு பின்னால சென்றார் அப்படின்னு சொன்னா தவல்லானா பின் சென்றார், அவர்களை விட்டும் பின் சென்றார். அப்படின்னா மக்களை எல்லாம் விட்டு, வீட்டுக்காரர்களை விட்டு தனிமையாக ஒரு இடத்திலே போய் ஒதுங்கி உட்கார்ந்தார். வகால சொன்னார், யா சஃபா அலா யூசுஃப, யூசுஃபின் மீது என்னுடைய கவலையே. அசஃப் என்று சொன்னால் கடுமையான கவலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது, அவர்களை பற்றிய என்னுடைய கவலையே என்று சப்தமிட்டு சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது நான் இவ்வளவு கவலையாக இருக்கின்றேன் என்று சொன்னார். அழுது கொண்டே இருந்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எதுவரைக்கும்? ஆரம்ப காலத்தில் இதுவரைக்கும் அழுது கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும்.
அழுது அழுது அவருடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த கண்ணீரும் வற்றி போய் கடைசியாக அவருடைய கருவிழிகள் பழுதடைந்து பூரா வெள்ள விழியாக ஆகிவிட்டது. கருவிழியே இல்லாத சூழ்நிலை ஆகி விழியினுடைய தோற்றம் பூரா வெள்ளையாக தெரிந்தது. சில பேருக்கு இந்த கருவிழியில பூ விழுந்திருக்கும் வெள்ளையா, அந்த இடத்துல வெள்ளையா தெரியும். அதுபோன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்களும் பழுதடைந்து வெள்ளையாக ஆகிவிட்டது. ஒபயல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி, கவலையின் காரணமாக அவருடைய 2 கண்களும் வெண்மையாகிவிட்டது, வெள்ளையாகிவிட்டது. வஹுவ கலீம், அவர் ரொம்ப கடுமையான கவலை உள்ளவராக இருந்தார். கடுமையான கவலை, அந்த கவலையை போன்று வேறு எவருக்கும் அப்படி கிடையாது. அவ்வளவு பெரிய கவலை உடையவராக இருந்தார் என்பதாக குறிப்பிடுகின்றார். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து இன்னும் 2 மகன்களும் அங்கே இவரை விட்டு மறைந்து விட்டார்கள். அதனால அவ்வளவு பெரிய கவலை ஏற்பட்டது. ஆனா இங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், புனியாமீன் போனதை பற்றியோ யஹூதா என்ற அந்த பெரிய மகன் அங்கே எகிப்திலே தங்கிவிட்டதை பற்றியோ சொல்லல. யூசுஃபின் மீது உள்ள என்னுடைய கவலையே அப்படின்னு தான் சொல்றார். மேல சொன்னது அசல்லாஹு அன் யஅ்தியனி பிஹிம் ஜமீஆ, எல்லோரையும் என்னிடத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்க போதுமானவன் என்று சொன்னார்கள். பிறகு யூசுஃபின் மீது உள்ள என்னுடைய கவலையே என்பதாக சொல்லுகின்றார்கள். ஏன் யூசுஃபின் மீது மட்டும் அதாவது யூசுஃபை மட்டும் ஏன் இந்த இடத்துல சொல்லுகின்றார்கள் என்பதற்கு உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் பல நுணுக்கமான கருத்துக்களை எழுதுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகு, அவர்களுடைய பண்புகள், அஹ்லாக்கு ஆகியவை எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. 3 மகன்கள் இப்பொழுது இல்லாமல் இருந்தும் கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் 40 வருஷம் ஆச்சு. இவங்க 2 பேரும் இப்ப மறைந்து போய், அதாவது எகிப்திலே தங்கிவிட்ட அந்த நிலை ஒரு சில தினங்கள் தான் ஆகின்றன. 1 மாசம் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம், ஒரு சில தினங்களா இருக்கலாம். இதை விட்டுட்டாங்க. 40 வருஷத்துக்கு முன்னால காணாம போன யூசுஃபை பற்றி சொல்லுகின்றார். யா ஆசஃபா அலா யூசுஃப அப்படின்னு சொல்றார். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது உள்ள அந்த பாசத்தை குறிக்கின்றது என்பதோடு ஏன் அப்படி சொன்னார்கள் என்பதற்கு பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு இருக்கின்றதே, தப்சீர் மஸ்ஹரி என்ற நூலிலே, தப்சீரிலே முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பதாக, அவர்கள் தங்களுடைய கஷ்ஃபின் மூலமாக இது ஏன் இப்படி ஏற்பட்டது, ஒரு பெரிய நபி அல்லாஹ் குர்ஆன்ல அவரை பற்றி பாராட்டி சொல்லுகின்றான், பெரிய ரசூல், ஒரு மகனை பற்றி இப்படி கவலைப்படலாமா, காலமெல்லாம் கவலைப்பட்டு இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் எழுதுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அழகு இருக்கின்றதே, ஜமால், அது சொர்க்கத்தை சார்ந்தது, சொர்க்கத்தை சார்ந்தது. பொதுவாக ஒரு மூமினான மனிதர்கள் சொர்க்கத்தை பற்றியுள்ள நினைவு அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். நரகத்தை பற்றியுள்ள பயமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அழகு சொர்க்கத்தினுடைய அழகிலே ஒரு சிறு பகுதி. சொர்க்கம் மிகப்பெரிய அழகு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை விட பன்மடங்கல்ல பல ஆயிரக்கணக்கான மடங்கு மிக அழகானது சொர்க்கம். அதுல ஒரு பகுதி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவது என்பது சொர்க்கத்தை நினைவு கூறுவதாக ஆகும். மூமினான மனிதர்கள் எப்பொழுதுமே சொர்க்கத்தை நினைவு கூர்ந்து அமல் செய்ய வேண்டும், நரகத்தை பயந்து அமல் செய்ய வேண்டும், அல்லாஹுவை நினைந்து அமல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதிலே ஒரு பகுதியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைக்காமல் இருப்பதே கிடையாது என்ற நிலை ஏற்பட்டது. இன்னொரு விஷயம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். பொதுவாக நபிமார்களை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகின்றான். வஸ்குர் இபாதனா இப்ராஹீம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப உலில் ஐதி வல் அப்சார் என்ற ஆயத்திலும், அதுபோன்று வவஹப்னா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப என்ற ஆயத்தினுடைய தொடரிலும் பல நபிமார்களை பற்றி சொல்லி அந்த நபிமார்களை எல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அங்கே பொதுவாக மேலோட்டமான அர்த்தம் என்னவென்றால், இந்த நபிமார்களை எல்லாம் நினைவு கூறுவது என்பது அவர்களுடைய வரலாற்றை நினைவு கூற வேண்டும், வரலாறுகளை நினைவு கூற வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள், என்ன செய்தார்கள், அவர்களுடைய சமுதாயம் அவர்களுக்கு என்ன துன்பங்களை தந்தன, ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி
நன்மை அடைந்தார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி தண்டனை அடைந்தார்கள் என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஒதுகுர் என்ற வாசகத்தினுடைய கருத்து, வார்த்தையினுடைய கருத்து. ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு கருத்து என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும், அவர்களை பற்றி உள்ள நினைவு இருக்க வேண்டும். வரலாறு என்பது மட்டுமல்லாமல் அவர்களை பற்றியே, அவருடைய உருவம், நமக்கு உருவம் தெரியாவிட்டாலும் நம்முடைய மனதிலே அந்த தோற்றம் இருக்க வேண்டும். அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் ஆகியவையெல்லாம் இருக்க வேண்டும். இது போன்று அந்த வரிசையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான, பிரியமான ஒரு நபி. அவர் அல்லாஹ் தஆலா பாராட்டி குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு நபி. அதை ஆரம்ப காலத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருந்தான். உயர்தரமான நபி என்பதை, ரசூல் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தான். ஆனா புன்யாமீன் என்பவரோ யஹூதா என்பவரோ அந்த வரிசையிலே வரவில்லை. அவர் ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 மக்களிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் நபியாக ஆக்கப்பட்டார்கள், ரசூலாக ஆக்கப்பட்டார்கள். மீதி 11 பேரும் சாதாரண மக்களாகத்தான் இருந்தார்கள். ஒரு நபியுடைய மக்கள் என்ற நிலையில் இருந்தார்களே தவிர எல்லோருமே நபிமாராக ஆக்கப்படவில்லை. அதனால் நபியாக ரசூலாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உள்ள கவலை மட்டுமே அவர்களுக்கு மிகைத்திருந்தது என்பதாக மற்ற குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு விஷயம், மூன்றாவது ஒரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. யூசுப் ஒரு நபியாக ரசூலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். ஆனால் அவர் வெளியே சென்றார். சென்று 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் என்ன கதியானாரோ, அதாவது யாராவது தவறான மனிதர்களுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டு, ஏன்னா அந்த மறைமுகமான விஷயத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதனால தவறான மனிதர்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து தவறான கருத்துக்களை சொல்லக்கூடியவராக, செய்யக்கூடியவராக இருந்து விடுவாரோ என்று ஒரு பயம் இருந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இதிலிருந்து ஒரு கருத்தை சொல்லுவார்கள். நம்முடைய குழந்தைகள ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோம். ஒரு குழந்தை காணாம போச்சு. காணாமல் போன குழந்தையை பற்றி கவலைப்படுவோம். அது கிடைக்கிறதுக்காக உள்ள என்னென்ன வகைகள், வழிகள் இருக்கணும் அதெல்லாம் செய்வோம். அந்த குழந்தையின் மீது கவலைப்படுவோம். ஆனா அந்த குழந்தையை பற்றி உள்ள கவலைகளிலே மிக முக்கியமான கவலை என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த குழந்தை தவறான மனிதர்களுடைய கைகளிலே மாட்டிக்கொண்டு தீய செயல்களை செய்யக்கூடியதாக ஆகிவிடுமோ, தவறான கொள்கை உடையதாக, அகீதா உடையதாக மாறிவிடுமோ, இஸ்லாத்தை விட்டு மற்றவர்கள் அவரை மாற்றி விடுவார்களோ அந்த குழந்தையை என்று எண்ணம் அதிகமாக இருக்க வேண்டும். காணாம போன குழந்தை கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த எண்ணம் யாருக்கும் வராது பெரும்பாலும். ஆனால் எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டால், காணாமல் போன குழந்தை இஸ்லாத்தை விட்டு மாற்றப்பட்டு விடுமோ, தவறான கொள்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக ஆகிவிடுமோ, தீனை விட்டு மாறிவிடுமோ, தவறான செயல்களை செய்யக்கூடியதாக அந்த குழந்தை ஆகிவிடுமோ என்ற கவலை அதிகமாக இருக்க வேண்டும். அது இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த கவலை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது என்பதை யா அஸஃபா அலா யூசுஃப என்ற வாசகம் சொல்லுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்படி கவலைப்பட்டு அழுது கடுமையாக அழுததின் காரணமாக கண்களிலே கண்ணீர் வழிந்து கண்ணுடைய அந்த கருப்பு விழி பழுதாகி எல்லாம் வெள்ளையாகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இன்னொரு விஷயம், யூசுஃபை பற்றி இப்படி நினைத்ததற்கு இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மல்ஊனத்துன் வ மல்ஊனுன் மா ஃபீஹா இல்லா ஸிக்ருல்லாஹி வ மா வாலாஹு வ ஆலிமன் வ முத்தஅல்லிமன் என்பதாக ஒரு ஹதீஸ். இந்த உலகம் முழுவதுமே அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்திற்குரியது. அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியது. இல்லா ஸிக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ரை தவிர, வமா வாலாஹு, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய பொருள்களை தவிர. ஜிக்ர் செய்யறது, ஜிக்ருக்கு துணையாக இருக்கக்கூடிய பொருள், அதுல நிறைய வந்துடும், ஏராளமான விஷயங்கள் வந்துடும். அதே மாதிரி ஒரு ஆலிமை தவிர, அதாவது ஒரு ஆசிரியரை தவிர, ஒரு கல்வி கற்கக்கூடிய முத்தாலிம், கல்வி கற்கக்கூடிய மாணவரை தவிர. உலகத்திலே ஆலிமாக இருக்கக்கூடியவர் அல்லாஹ் தஆலாவுடைய லானத்தை விட்டும் சாபத்தை விட்டும் அப்பாற்பட்டவர். அதே போன்று கல்வி கற்கக்கூடிய, தீனுடைய கல்வியை கற்கக்கூடிய மாணவரும் அந்த சாபத்தை விட்டு அப்பாற்பட்டவர். இவர்களை தவிர, அல்லாஹ்வுடைய ஜிக்ரை தவிர, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய பொருள்களை தவிர
ஒரு ஆலிமை தவிர, ஒரு மாணவரை தவிர மற்ற எல்லா பொருள்களும் சாபத்திற்குரியவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரணமான ஒரு ஆலிம் அல்ல, பெரிய அல்லாமா அப்படின்னு அல்ல, அல்லது அதைவிட பெரிய மனிதர் அப்படின்னு அல்ல, அல்லாஹு தாலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரசூல். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய 25 ரசூல்மார்களிலே ஒருவர் அவர். அப்படிப்பட்ட ரசூல் அவர் காணாமல் போனதின் காரணமாக அவர் அழுதார், கவலைப்பட்டார். யா சஃபா அலா யூசுஃப என்று சொன்னார் என்று வருகின்றது. சரி, இப்ப அதே மாதிரி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கலாமா? ஒருவர் இறந்து போயிட்டார், அழலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறந்து விட்டவருக்காக வேண்டி இருக்கக்கூடியவர் அழுவதின் காரணமாக இறந்து விட்டவர் வேதனை செய்யப்படுகின்றார் கபரில் அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருந்து ஒப்பாரி வைக்கிறாங்க, இங்க போயிட்டீங்களே, அப்படி போயிட்டீங்களே, இப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லுவதின் காரணமாக அந்த வேதனை அவருக்கு, யார் இறந்து விட்டாரோ அவருக்கு ஏற்படுகின்றது என்பதாக சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது இருக்கிறாங்களாப்பா? தெரியாம செஞ்சுட்டாங்களா? அல்ல முதல்ல சட்டம் வேறையா இருந்துச்சா? எல்லாம் அப்போதும் அதே சட்டம் தான். பல சட்டங்கள் முன்னால வேற இருந்துச்சு, இப்ப வேற சட்டம் மாற்றப்பட்டு இருக்கின்றது. ஆனா இங்கே இறந்து விட்டவருக்காக வேண்டி அழுவது அப்படிங்கிறது அந்த காலத்துல அதே சட்டம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, இறந்து விட்டவருக்காக வேண்டி அழுவது அவருக்கு வேதனை தரும் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகனார் குழந்தைய, சிறு பால் குடி குழந்தையாக இருந்த நேரத்தில் இப்ராஹிம் என்ற குழந்தை மரணப்படுக்கையிலே துடித்துக் கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நேரத்தில் மரணம் அடையக்கூடிய நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்க, மூச்சு நெஞ்சு மேல போகுது, கீழே வருது, மூச்சு வாங்கி கொண்டு சற்று நேரத்தில் இறக்க போகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹீமை பார்த்தார்கள். பார்த்தவுடனே கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அருகில் இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துர்ரஹ்மான் அஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பல அறிவிப்பாளர்கள் மூலமாக இந்த ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது. அப்ப பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்களுமா, நீங்களும் அழுகிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஐன துத்மிஉ, கண் கண்ணீரை வடிக்கிறது, வல் கல்பு யஹ்ஸுனு, கல்பு கவலைப்படுகின்றது, வலா நகூலு இல்லா மாலா யர்தா ரப்புனா, நம்முடைய ரப்பு எதை திருப்தி கொள்வானோ அதை தவிர நாம் வேறு எதையும் சொல்ல மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லிவிட்டு வஇன்னா லிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸூன், இப்ராஹீமே, நீ பிரிந்து விட்டதற்காக வேண்டி நாங்கள் கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அப்ப கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, அது வடிக்கிறது கூடும் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொரு ஹதீஸ்ல, இன்னொரு அறிவிப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அல்லது பொதுவாக சொன்னார்கள். ஒருவர் அந்த கருத்தை சொன்னார், இன்னொருவர் இந்த கருத்தை சொல்லுகின்றார், அறிவிக்கின்றார். ஹாதிஹி ரஹமத்துன் ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, தாங்கள் கண்ணீர் வடிக்கின்றீர்களே என்பதாக கேட்ட பொழுது, இது ரஹ்மத், இரக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய கண்ணீர். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுடைய கல்புகளிலே இதை ஏற்படுத்துகின்றான். ஃபஇன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்-ரஹமா, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் இருந்து இரக்கம் காட்டுவதெல்லாம் யார் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் என்றும் சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பிலே, இப்படி அழுகின்றீர்களே என்று கேட்ட பொழுது, இன்னல்லாஹ் லா யுஅஸிபு பிதம்இல் ஐன் வலா பிஹுஸ்னில் கல்ப், கண்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரின் காரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை வேதனை செய்ய மாட்டான், கல்பு கவலைப்படுவதின் காரணமாக வேதனை செய்ய மாட்டான். வலாக்கின் யுஅஸிபு பிஹாதா, இதை கொண்டுதான் வேதனை செய்வான் என்று தங்களுடைய நாக்கை சுட்டி காட்டினார்கள் என்பதாக. அதாவது நாக்கின் மூலமாக ஒப்பாரி வைப்பது, தவறான வார்த்தைகளை பேசுவது, ஏன்னா பொறுமையாக இருக்க முடியாத சூழ்நிலை அந்த நேரத்தில் பல பேருக்கு ஏற்படும், குறிப்பாக பெண்களுக்கு. என்னுடைய மகன்தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சாயா அல்லா, இப்படி அழைச்சிட்டு கூட்டி போயிட்டியே, ஊத்தாக்கிட்டியே, எத்தனையோ பேர். அப்ப அவங்களுடைய கருத்தை என்னன்னு கேட்டா, அவங்களுடைய கருத்து நினைப்பு அப்படி அல்ல,
இருந்தாலும் கூட அந்த வாசகத்தினுடைய கருத்து, என்னுடைய மகன் தானா உனக்கு கிடைச்சான், ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்களே, எல்லாத்தையும் மௌத்தாக்க வேண்டியதுதானே, என்னுடைய மகனை முட்டைய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும். இது தவறான கருத்து. இன்னொரு விஷயம், அல்லாஹ்தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நேரத்தை ஏற்படுத்தி இருக்கு. லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யஸ்தஅখিরூன். ஒரு வினாடி நேரம் கூட பிந்த முடியாது, ஒரு வினாடி அல்ல, அதை விட குறைஞ்சது ஒரு மைக்ரோ செகண்ட், அந்த நேரம் கூட பிந்த மாட்டோம். அந்த நேரம் கரெக்டா வந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடும். அதனால இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இப்படி நாவின் மூலமாக பல வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆக நாக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் குற்றம் பிடிக்கப்படுவாரே தவிர கண்கள் கண்ணீர் வடிப்பதின் காரணமாகவோ கல்பு கவலைப்படுவதின் காரணமாக குற்றம் பிடிக்கப்படுவதில்லை. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வ அன பரீஉம் மிம்மன் ஹலக வ ஸலக வ ஹரக என்று சொன்னார்கள். ஒருவர் இறந்து விட்டார், இறந்து விட்டவருக்காண்டி மொட்டை அடித்துக் கொள்ளுவது, சப்தமிட்டு கூச்சல் போடுவது, துணிகளை கிழித்துக் கொள்ளுவது, இந்த மாதிரி மனிதர்களை விட்டும் நான் நீங்கி விட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த கூட்டத்தில் நான் சேர மாட்டேன். ஆக இப்படி செய்யக்கூடாது. மொட்டை அடித்துக் கொள்வது, இறந்து விட்டவருக்காண்டி மொட்டை அடிப்பது, இறந்ததுனால சத்தம் போடுறது, இறந்ததுனால துணிகளை கிழிச்சு கொள்றது, இதெல்லாம் கூடாது. என்ன சொன்னார்கள்? லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜூப் வ தாவா பிதாவல் ஜாஹிலிய்யா. இறந்து விட்டவருக்காக கன்னத்திலே அடித்துக் கொள்பவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல, அறியாமை காலத்திலே சொல்லப்படக்கூடிய வாசகங்களை கொண்டு சொல்லக்கூடியவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல. மற்ற மதுஹபுகள்ல, மற்ற மார்க்கங்கள்ல பார்க்கிற மற்ற கௌமுகள்ல இறந்து விட்டவருக்காக வேண்டி ஒப்பாரி வச்சு அழுகிறதுக்கே தனியா ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து அவங்க அழுவாங்க. உண்மையிலேயே அழுவாங்க, கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் வரும். கடைசியில் எல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை, ஒப்பாரி வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு கூட்டம் இருக்கு. இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. ஆனா யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கவலைப்பட்டு சொன்னார்கள், அழுதார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய மகன் இப்ராஹீமை கண்டு அழுதார்களோ அது போன்றுள்ள அழுகை, அது எந்த விதமான குற்றத்தையும் சேர்ந்ததல்ல என்று சொல்லுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட விளக்கங்கள் இது. இப்போ இப்படி சொன்னாங்க யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஒபயல்ல தாயினாஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கலீம், ரொம்ப கவலை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வஹுவ கலீம் அப்படின்னு சொன்னா கடுமையான கவலை. அந்த கவலையின் காரணமாக பேச்சும் கூட வரல, பேச முடியாத ஒரு நாவு அடைபட்டு, வாய் அடைபட்டு, பேச்சு தடைபட்டு போய்விட்ட நிலைக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு பெயர் கலீம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உடையவராக ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிவிட்டார்கள். இதை பார்த்தாங்க அந்த வீட்டுக்காரர்கள், அவங்க மக்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, எப்போ போயிட்டார் அவரு, 40 வருஷம் ஆச்சு, இன்னும் போய் அவரை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு வீட்டார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குற்றம் சொல்லுகின்றார்கள். ஆலு அவர்கள் சொன்னார்கள், வீட்டுக்காரர்கள் அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சகோதரர்கள் 9 பேர் இருக்கிறாங்களா வீட்டில், அவங்க தல்லாஹி தஃப்தஉ தஸ்குரு யூசுஃப ஹத்தா தக்கூன ஹரல்லா, அல்லாஹின் மீது சத்தியமாக யூசுஃபை நினைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் நீங்க, ஹத்தா தக்கூன ஹரல்லன், நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க போல இருக்குது, அழிவுக்கு நெருக்கமானவர்களாக. ஹரல்லன் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையான ஒரு நிலை உங்களுடைய உடலுக்கு ஏற்பட்டுவிடும், மௌத்தாக மாட்டீங்க, மௌத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய, கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கடுமையான வியாதி, நோய், கவலை, பலவீனம் எல்லாம் வச்சுக்கலாம் ஹரல்லன் அப்படிங்கிறது. ஹத்தா தக்கூன ஹரல்லன், கடுமையான ஒரு சூழ்நிலை, சிரமம் ஏற்படுகின்ற அளவுக்கு யூசுஃபை நினைப்பவர்களாகவே நீங்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக என்று அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னா, அவ் தக்கூன மினல் ஹாலிகீன், அல்லது அழிஞ்சே போயிடுவீங்க போல் இருக்குது நீங்க. நேர் ஹாலிகீன்களில், அதாவது இறந்து விட்டவர்களிலே, அழிந்து விட்டவர்களிலே ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர் போல் தெரிகின்றது அல்லாஹ்வின் சத்தியமாக என்று அவர்கள் சொன்னார். அதாவது நீங்க இப்படியே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு கடுமையான நிலை உங்களுக்கு ஏற்படும், அல்லது நீங்க அழிஞ்சே போயிடு, மௌத்தாவே போயிடுவீங்க அப்படின்னு அந்த மக்கள் சொன்னார்கள். கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ்,
நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலப்பா, நீங்க போங்க. என்னுடைய கவலையை உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. இன்னமா அஷ்கு பஸ்ஸி, என்னுடைய கடுமையான பஸ் என்று சொன்னால் அஷத்துல் ஹுஸ்ன், அடுத்த ஹுஸ்ன் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப ரொம்ப ரொம்ப கடுமையான கவலையையும் சாதாரணமான மேலோட்டமான கவலையையும் அல்லாஹ்விடத்தில் தான் நான் முறையிடுகின்றேன். வேறு யாரிடத்தில் நான் முறையிடல, உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கல, அல்லாஹ்விடத்தில் தான் முறையிடுகின்றேன். வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அறியாததை அல்லாஹ்விடத்திலிருந்து நான் அறிந்தவனாகவும் இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும், அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவர்கள் அப்படி குறிப்பிடுகின்றார்கள் என்பதாக ஒரு விளக்கம். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியாவது வந்து விடுவார்கள், நம்முடன் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்ற விஷயம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவின் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே நான் தனியா இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க போங்க உங்க வேலையை பாருங்க என்று சொல்லுகின்றார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இடத்துல அஷ்கு பஸ்ஸி, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், அல்லாஹ் என் பக்கம் தான் நான் முறையிடுகின்றேன் என்று சொன்னது, அதுக்கு முதல்ல அப்ப அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல சொல்லிக் கொண்டிருந்தாரா என்று ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்வி தப்சீர்களில் எழுதப்படுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அப்படி பக்கத்து வீட்டுக்கார இடத்துல, அடுத்த இடத்துல, வரக்கூடிய இடத்துல என்னுடைய மகன் போயிட்டாரு 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 அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இதை கண்டித்தான். யாக்கூபே, உம்மை நாம் பெரிய ரசூலாக நபியாக ஆக்கி இருக்கின்றோம், என்னல்லாத வேறொருவரிடத்திலே நீ ஷிகாயத் முறையிட்டுக் கொண்டு இருக்கின்றாய் என்பதாக அல்லாஹ் தஆலா கண்டித்தான். அந்த நேரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இடத்துல, யா அல்லாஹ் நீ இந்த மாதிரி செய்தது குற்றம் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். ஆம் யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் தான் நான் முறையிடுகின்றேன் என்பதாக சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னிடத்திலிருந்து நான் ஏன் பிரித்தேன் என்று உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா ஒரு தடவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டதாக. அப்ப அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பதாக. ஒரு நாள் நீ நல்ல சமையல் செய்து நல்ல உணவுகளை தயார் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய வீட்டிலே வாசலிலே ஒரு மிஸ்கீன் வந்து சாப்பாடு கேட்டார். அந்த நேரத்தில் நீர் அவருக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் அவரை சொல்லி அனுப்பிவிட்டீர்கள், காரணத்தை சொல்லி அனுப்பிவிட்டீர்கள். நல்ல உணவு ஒரு நபி சாப்பிடக்கூடிய நேரத்திலே ஒரு மிஸ்கீன் கேட்கின்றார், அவருக்கு தராததின் காரணமாக இந்த சோதனையை உனக்கு நான் கொடுத்தேன் என்பதாகவும் ஒரு வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் ஒரு நபி அப்படி இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். நபி அப்படி இருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ் தஆலா முதல்ல பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஏற்பாட்டை, தக்தீரை, விதியை நடத்தாட்ட வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்குரிய காரண காரியங்களை அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஏற்படுத்தி விடுவார். அப்ப மனிதனுடைய அறிவு வேலை செய்யாது, மனிதனுடைய முயற்சிகள் எதுவுமே எந்த விதமான பலன்களையும் தராது. ஒரு ஹதீஸிலும் அறிவிக்கப்படுகின்றது, ஏதாவது ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடினால் அந்த துன்பம் ஏற்படாமல் தற்காத்துக் கொள்ளக்கூடிய அறிவை, விளக்கத்தை, அதனுடைய பாதுகாப்பை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருந்தாலும் கூட அந்த துன்பம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே அவனுடைய அறிவு, அவனுடைய தற்காப்பு முறை, அவனுடைய நிலை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா எடுத்துடும், அவனிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளுவான். அது பிடுங்கிக் கொள்ளப்பட்ட பின்னால் அந்த துன்பம் ஏற்பட்டு விடும். அதற்கு பிறகு உடனடியாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அறிவை திருப்பி கொடுப்பான், விளக்கத்தை கொடுப்பான். இப்ப அவன் யோசிப்பான், எப்படி இது ஏற்பட்டுச்சு, ஆச்சரியமா இருக்குது. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் ஏற்படும். அல்லாஹ் தஆலா தக்தீரை செயல்படுத்தாட்ட வேண்டும் என்பதாக விரும்பினால் அவனுடைய அறிவை சல்பு செய்து விடுவான் என்று ஒரு ஹதீஸ்ல வருது. அதாவது இப்ப நம்ம போயிட்டே இருக்கிறோம், வழியில ஒரு கல்லு கிடக்குது, அந்த கல்லு காலில் தட்டுச்சுன்னு வச்சுங்க, கல்லு காலில் தட்டிடுச்சு. கல்லு வந்து காலில் தட்டாது, காலை கொண்டு போய் கல்லுல தட்டிக்கிறார், தட்டிச்சு, காலில் அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது. இங்கிருந்து பார்த்துக்கிட்டே போறாரு, நல்லா தெரியுது கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனா
அது போக கொஞ்சம் ஒதுங்கி போகணும்னு நினச்சிக்கிட்டே போகிறார். ஆனால் அல்லாஹ் தக்தீர் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த கல்லின் மூலமாக இவருக்கு ஒரு காயம் ஏற்படும், ரத்தம் வரும் அப்படின்னு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறோம். இப்போ இவருடைய அறிவு, கூர்மையான அறிவு, நல்ல விளக்கம் உள்ளவர், எல்லா விதத்தில் ரொம்ப உஷாரா உள்ள ஆள் தான். அங்கே போனால் கண்டிப்பாக அது தவிர்த்து அந்த பக்கம் போகணும்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு. அந்த இடத்துல போன உடனே அல்லாஹாலா அவருடைய அந்த அறிவை எடுத்துடுவான், அவருடைய கவனத்தை சிதறடித்திடுவார், அவருடைய கவனம் வேற எதுவும் போயிடும். அந்த இடத்துல போன உடனே தக்தீர் நடைபெற்று விடும். அந்த கல்லின் மூலமாக அவருக்கு ஆபத்து ஏற்பட்டுவோம், ரத்தம் வந்து. நம்ம தான் அங்கிருந்து நினைச்சுக்கிட்டே வந்தோமே, இந்த இடத்துல வந்தவொடனே ஏன் எப்படி ஆச்சு அப்படின்னு அப்புறம் தான் நினைப்பார். அதான் அடிக்கடி சொல்றது உண்டு இல்லையா, விதியை மதியால் வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா? விதியை மதியால் வெல்ல முடியாது. விதி நிகழ்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹாலா விரும்பி விட்டால், நாடி விட்டால் மதி வேலை செய்யாது. அதனால விதியை மதியால் வெல்ல முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அசைக்க முடியாத கொள்கை, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு, உஷாராக இருப்பது, கவனமாக இருப்பது என்பதெல்லாம் நம் புறத்திலிருந்து செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு குற்றமாக ஆகிவிடும். ஒரு பள்ளம் இருக்குது, நல்லா தெரியுது, அதுக்குள்ள விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விழாமல் போகிற, ஜாக்கிரதையாக போகிறோம். அதை மீறி விழுந்தோம் அப்படின்னு சொன்னால் அது தக்தீரை சேர்ந்து, அப்புறம் அதுக்கு பின்னால் அது தக்தீர் என்பதாக நம்ப வேண்டும். அந்த கருத்தை அல்லாஹாலா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வரலாற்றில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் கூட, அப்ப அந்த ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்காததின் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டது என்பதாக ஒரு வரலாறு சொல்லுகின்றது. அதனால உனக்கு இந்த ஒரு நிலையை நான் ஏற்படுத்தினேன் என்று அல்லாஹாலா சொல்லுவதாக குறிப்பிடுகின்றார். அதற்கு பிறகுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளும் கூட மிஸ்கீன் இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது என்பதாக. அவருடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், விருந்தாளி இல்லாமல் சாப்பிடவே மாட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாறு சொல்லுகின்றது. அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக. ஆக வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து ஒரு தனி அறிவை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அறிவு மற்றவர்களுக்கு கிடையாது என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு ஒரு வரலாறு இப்படி சொல்லப்படுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக, ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்த நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தைய பக்கத்துல போட்டுட்டு தொழுதுகிட்டு இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை தூங்கி கொண்டிருந்தது, குரட்டை விட்டது, ஒரு விதமான சத்தம் வந்துச்சு. தொழுது கொண்டிருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை திரும்பி பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை கடிந்து கொண்டான் என்பதாக. அதாவது, என்னை தொழுது கொண்டிருக்கின்றாய், நீ இந்த நேரத்தில் படைப்புகளிலே ஒரு படைப்பை, ஒரு மனிதரை, ஒரு குழந்தையை நீ திரும்பி பார்க்கின்றாயே, என்னுடைய கவனத்தை மாற்றிவிட்டாயே, என்னுடைய நினைவை விட்டு நீங்கி விட்டாயே என்பதாக அல்லாஹ் தஆலா கண்டித்தான். அதன் காரணமாக கொஞ்ச நேரம் அல்லாஹுடைய கவனத்தை விட்டு அவர்கள் திரும்பியதின் காரணமாக நீண்ட காலம் அந்த குழந்தையை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான் என்பதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படும். இருக்கலாம், சாத்தியம் உண்டு. ஆனால் அது வரலாறு தான், அது கட்டாயமா இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அடுத்ததாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சரியா வந்துட்டாங்க. அந்த 2 பேரும் அங்க போய் இருந்தாங்க. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புன்யாமீன், அந்த யஹூதா என்பவர் மிஸ்ர்ல இருக்கிறாங்க. திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 6 மாசமா, ஒரு வருஷமா ஆச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் அவருடைய குடும்பத்தில் பஞ்சம், உணவு தானியங்கள் கிடையாது, உணவுக்கு பொருள் கிடையாது. இருக்கக்கூடிய கொஞ்சம் காசுகளை கொடுத்து, அந்த காசு செல்லாத காசு என்பதாகவ அல்லது ரொம்ப குறைவான காசு இருந்தது, அந்த காசை கொடுத்து தன்னுடைய இந்த 9 பேரையும் திரும்ப 3வது தடவையாக அனுப்பி வைக்கின்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், போய் எகிப்துக்கு போங்க, அந்த அரசர்கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு கடிதம் தர்றேன், அந்த கடிதத்தையும் அவரிடத்துல கொடுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கடிதத்தை பார்த்து அநேகமா புன்யாமீனை விடுதலை செய்வார்.
அப்ப நீங்க புன்யாமீனையும் யகூதாவையும் அழைச்சிக்கிட்டு வாங்க, கொஞ்சம் தானியமும் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி கொஞ்சம் காசுகளை கொடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிதத்தையும் எழுதி கொடுக்கின்றார். அந்த கடிதத்திலே இப்படி எழுதப்பட்டிருந்தது: மின் யாக்கூப இஸ்ராயில் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் கலீலில்லாஹ் இலா மலிக் மிஸ்ர். யாக்கூபின் புறத்திலிருந்து, அந்த யாக்கூப் இஸ்ஹாக்குடைய மகன், அவர் இப்ராஹிமுடைய மகன், அல்லாஹ்வுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான பேரனான யாக்கூபின் புறத்திலிருந்து எகிப்தினுடைய அரசருக்கு எழுதப்படக்கூடிய கடிதம் இது. ஃபஇன்னா அஹ்லு பைத்தின், நாங்கள் அஹ்ல பைத் என்று சொல்லப்படக்கூடிய நபிமார்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்களுக்கு இந்த துன்பங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. என்னுடைய ஜத்து, என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய காலத்திலே இருந்த அரசரின் மூலமாக துன்புறுத்தப்பட்டு நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார். அவருடைய 2 கைகளையும் கால்களையும் கட்டி நெருப்பிலே அவரை தூக்கி போட்டான் அந்த நாட்டு அரசன். அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை பர்தம் வ சலாமா, குளிர்ச்சியானதாகவும் சுகமானதாகவும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆக்கி தந்தான். என்னுடைய தந்தை இருக்கின்றாரே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய 2 கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அவரை கழுத்திலே கத்தியை வைத்து அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க துணிந்தார்கள். இது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை என்பதாக எழுதினார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இங்கே சில இடங்கள்ல தப்சீர்கள்லையும் வரலாறுகள்லையும் அறுக்கப்பட்டவர், அதாவது குர்பானி கொடுக்கப்பட்டவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். இங்கே அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இஸ்ஹாக் என்பதாக அவர்களை சொல்லுகின்றார்கள் அந்த கடிதத்தில். ஆனால் அது சரித்திரம் அப்படி அல்ல. அறுக்கப்பட்டவர்கள், குர்பானி செய்யப்பட்டவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்ய துணிந்த அந்த ஏற்பாடு செய்தது. ஏன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மகன் தான் குர்பானி கொடுக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்ய கனவுல கண்டார். முதல் மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 2வது பிறந்தவர்கள் தான், அவர்களுக்கும் இவர்களுக்கும் 10 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கின்றன என்பதாக சரித்திரம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் தான் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக ஜபஹ் செய்யப்பட்டவர், அறுக்கப்படுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டவர், கனவிலே சொல்லப்பட்டவர் இஸ்ஹாக் அல்ல இஸ்மாயில் தான் என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சரித்திரங்களிலே, இந்த மாதிரி சரித்திரங்களிலே, குறிப்பாக இந்த சரித்திரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தில் யூதர்கள் நிறைய கையாடல்கள் செய்திருக்கின்றார்கள். ஏன்னா இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள், அதற்கு பின்னால் உள்ளவர்கள் அந்த யூதர்கள் என்று இப்பொழுது இஸ்ரவேலர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் யாக்கூப் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 மக்கள். அந்த 12 மக்களிலே ஒருவர் யகூதா என்ற பெயருடையவர். அந்த பெயரில் தான் யகூதி என்பதாக அவர்களுடைய பெயர் ஏற்பட்டது என்பதாக சரித்திரம் முன்னால் சொல்லியிருக்கு. அதனால நம்முடைய தந்தை, நம்முடைய மூதாதையர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய இஸ்ஹாக் தான் அந்த பலியிடப்பட்டவர். ஆகவே நமக்கு பெருமை அதன் மூலமாகத்தான் இருக்கின்றது என்பதாக சரித்திரத்தை மாற்றி எழுதியவர்கள் இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயல்கள். அதனால இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த கருத்து தவறு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அறுக்கப்பட்டவர்கள். இங்கே அந்த கடிதம் எழுதுகின்றார்கள், வஇன்னா அஹ்லு பைத்தின், நாங்கள் நபிமார்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். லா நஸ்ரிகு வலா நலிது சாரிகா, நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் திருடக்கூடிய குழந்தையையும் பெற மாட்டோம். வயின் ரதத்தஹு அலைய, நீங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த புன்யாமீன் திருடியதாக குற்றம் சுமத்தி பிடித்து வைத்திருக்கின்றீர்கள், அவரை என்னிடத்தில் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். வயில்லா, அப்படி இல்லையானால், அனுப்பவில்லை என்றால், தாவூத் அலைக தாவத்தன், நான் உமக்கு எதிராக துஆ செய்ய ஆரம்பிப்பேன். துதுரிக்கு சாபியமென் வலதி, நான் செய்யக்கூடிய துஆவுடைய அந்த பிரதிபலிப்பு, அதனுடைய தீமை உம்மை மட்டுமல்ல, உம்முடைய சந்ததியிலிருந்து 7 குடும்பத்தை அது தாக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு துஆ நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதி அந்த 9 பேரிடத்திலும் கொடுத்து, இதை கொண்டு போய் அந்த அரசரிடத்தில் கொடுங்கள், கொஞ்சம் இருக்கக்கூடிய காசுக்கு தானியம் வாங்கி வாருங்கள், புன்யாமீனையும் யகூதாவையும் திருப்பி அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து விட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிதத்தை கொடுத்து மக்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள். யா பனி யத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி, என்னுடைய மக்களே நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள், இந்த கடிதத்தை கொண்டு செல்லுங்கள், யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் புன்யாமீனையும் நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள், அல்லது அவருடைய விஷயத்திலே நன்மையை நீங்கள் தேடுங்கள். நிச்சயமாக யூசுப் இருக்கின்றார் என்று எனக்கு தெரிகின்றது, அதே மாதிரி அவருடைய சகோதரர் புன்யாமீனும் இருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி, நீங்கள் இங்கிருந்து இந்த கடிதத்தை கொண்டு சென்று யூசுஃபையும் அவருடைய சகோதரையும் தேடி பாருங்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம் மீது அருள் புரிவான், கருணை செய்வான், ரஹமத்தை தருவான். வலா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர்கள் திருப்பி கொண்டு வருவது, அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது அல்லாஹ்வுடைய ரஹமத். நிச்சயமாக அந்த ரஹமத்து கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன், நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று சொன்னார். இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிரான கூட்டத்தை தவிர வேறு யாரும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நம்பிக்கை இழக்கிறது, நிராசையாகிறது. எந்த மூமினான மனிதரும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நிராசையாகிவிடக் கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை செய்து தருவான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த நன்மையை தருவான், இப்படி செய்வான் என்று நம்பிக்கை முழுமையாக கொள்ள வேண்டுமே தவிர அதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளக்கூடாது என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். இந்த வாசகம் பொதுவாக மூமின்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு நல்லதை தருவான், நிச்சயமாக எனக்கு சொர்க்கத்தை தருவான், நிச்சயமாக என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், எனக்கு அருள் புரிவான், எனக்கு என்ன நல்ல காரியங்களை செய்து தருவான் என்று நன்மையான காரியங்களை நியத்து செய்து அதை நாம் நமக்கு வேண்டும் என்பதாக நினைக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும், நிராசையாய்